வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் இன்று முக்கியமான தினத்தை அனுசரித்து வருகிறோம். அன்னையர் தினம் மற்றும் செவிலியர் தினம். இவை இரண்டுமே நம் இரத்தத்தோடு, மனதோடு, உள்ளத்தோடு, நமது சமுதாய வாழ்க்கையோடு ஒன்றி பின்னி பிணைந்தது ஒரு தினம். ஏனென்றால் அன்னையர் தினம் என்பது மிகவும் முக்கியமானது. தனது குழந்தை மற்றும் தனது கணவன், தனது தந்தை, இப்படி எந்த விதத்தில் பார்த்தாலும் ஒரு பெண் ஒரு பெற்ற குழந்தையை போன்று அப்படி கவனித்து கொள்ளும் உள்ளம், மனம் படைத்தவர் பெண். அதே அவள் எப்போது அப்படி மாறுகிறாள்? ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கும்போது, ஒரு தந்தைக்கு மகளாக இருக்கும்போது. இதை நாம் பொதுவாக பெண்கள் என்றாலே மிகவும் மென்மையானவர்கள், மனநிலையில் மிகவும் அன்பானவர்கள் என்று பலவிதமாக கூறலாம். அந்த தினத்தை நாம் அன்னையர் தினம் என்கிறோம். அன்னை என்பவள் ஒரு சிசுவை உருவாக்கி அதை தனது கருவறையில் சுமந்து அதை குழந்தையாக வெளியே எடுத்து அந்த குழந்தையின் இறுதி அவள் மூச்சு நிற்கும் வரை அதை பாதுகாத்து வளர்ப்பதில் மிகவும் பாதுகாப்பான ஒரு தெய்வம், குல தெய்வம் என்று கூறலாம் பெண்ணை. எனவே அன்னையரை போற்றி நாம் இந்த தினத்தை அனுசரித்து வருகிறோம். அதே போன்று செவிலியர் தினம். அன்னைக்கு பல விதத்தில் இரத்த சம்பந்தங்கள் உண்டு. உதவி செய்வதில், பணிவிடைகள் செய்வதில் பல விஷயங்களை நாம் பேசலாம், அன்பு, பாசம் என்று. ஆனால் செவிலியர் தினம் என்பது மிகவும் மிக ஒரு முக்கியமான தினம். யார் என்றே தெரியாது ஒரு நோயாளி. அவர் குழந்தை முதல் பெரும் கிழவன் வரை அவர்களை அன்பாக உபசரித்து காத்து அவரை ஒரு எழுந்து நடக்க செய்யும் நிலைக்கு கொண்டு வருவது இந்த செவிலியர்கள். அன்பை பொழிவார்கள். எனவே செவிலியர்களை தேவதைக்கு ஈடாக நாம் பேச முடியும். தேவதைகள் வெண்ணிற ஆடை தரித்து 2 இறக்கைகளுடன் விண்ணில் பறக்கும் அழகு தேவதைகள். யார்? இந்த செவிலியர்கள். இந்த செவிலியர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டே போகலாம். ஒரு உயிரற்ற ஜடத்தை கூட உயிரை கொண்டு வரும் ஒரு செயல், பேச்சு அனைத்தும் அறிந்தவர்கள் இந்த செவிலியர்கள். படித்திருக்கிறார்கள். நர்ஸு டிப்ளமோ படித்து செவிலியராக பதவியை அலங்கரித்து மக்களை காத்து வரும் இந்த செவிலியர்கள். இவர்களை பற்றி நாம் பெருமையாக பேசியது கொரோனா காலகட்டத்தில் தான். அனைவரும் உயிருக்கு பயந்து ஒதுங்கி கொண்ட நேரத்தில் தனது உயிரையும் துச்சமாக நினைத்து மக்களுக்கு பல நன்மைகள் செய்து காத்து அவர்களை காப்பாற்றியவர்கள் செவிலியர்கள். உதாரணத்திற்கு நான் நேரில் கண்டது எனது மனைவியும் செவிலியர் தான். ஒரு முறை நான் அவரை காண்பதற்காக மதுரை வடமலையான் மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். அப்போது ஒருவரை காப்பாற்றுவதில் என்ன செயல்பட்டார்கள் என்று நான் கூறுகிறேன். நானும் முதலுதவி படித்துள்ளேன். ஃபர்ஸ்ட் எய்டு எப்படி செய்ய வேண்டும் என்பதை நான் அறிந்துள்ளேன், படித்து அதற்கான சர்டிபிகேட்டும் என்னிடம் உள்ளது. நான் ஒரு முறை எனது துணைவியாரை காண சென்றேன். அப்போது ஒருவர் 50 வயது இருக்கும். எனக்கு சிபிஆர் எப்படி கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், பெட்டில் படுத்திருக்கும் ஒருவர் நினைவின்றி அவரை நாம் சோதித்து பார்க்கலாம் பல முறைகளில் எங்கெல்லாம் நாடி துடிப்பு உள்ளது என்று 3-4 இடங்களில் நாம் பார்க்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்திற்கு அவரது உயிரை மீட்டு கொண்டு வருவதுதான் சிபிஆர். அந்த சிபிஆரை நாம் அவரது நெஞ்சு பகுதியில் பிரஸ் செய்து அழுத்தி 2 இன்ச்சுக்கு பதிவு வரும் வகையில் அழுத்தி அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும். அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் செவிலியர்களோ ஒரு 50 வயது நபர் அவரை அமுக்கி பார்த்தார்கள். கீழே நின்றபடி காப்பாற்ற முடியவில்லை. அவரின் மீது ஏறி அமர்ந்து அந்த செவிலியர் பெண் அருமையாக அவருக்கு சிபிஆர் கொடுத்து அவரை மீண்டும் எழுந்து உட்கார செய்து விட்டார்கள். அப்போது நினைத்தேன், இவர்கள் தெய்வத்துக்கு ஈடானவர்கள் என்று கூறுவதில் சிறிதும் குறைவில்லை, இவர்கள் தேவதைகள் தான் என்று. எனவே இந்த செவிலியர் தினத்தன்று அவர்களை நமது கலியுக சகுனி சேனலின் சார்பாக
அனைத்து செவிலியர்களுக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.